अकलंको रामचंद्रः मध्येऽहन्युदितो भुवि सीता त्याग प्रकाशेन तापमेव ददौ नृणाम्. கலங்கமற்ற ராமனாகிய சந்திரன் நல்ல மத்தியான வேளையில சீதா தியாகம் என்கிற ஒரு கிரணங்களை கொண்டு எல்லோருக்கும் தாபத்தையே கொடுக்கும்படியாக உதிச்சது. சமயன் வர்தயன் தாபம் நைதாகம் ச வியோகஜம் லோகே விரகிணாம் சித்தே மிருகாங்கः அபியுதிதோ பபௌ. ராத்திரி சந்திரன் உதிக்கிறது. அதை பார்த்தா நம்முடைய தாபம், கோடை காலத்து தாபம் எல்லாத்தையும் நீக்கிண்டு குளிர்ச்சியோட கூட. ஆனால் விரகிகளா இருக்கிறவாளுக்கு வியோகத்தை வளர்த்து கொண்டு இந்த சந்திரன் உதிக்கிறான். ஆனந்த துக்க பாஷ்பேண சீதா சீதேன ராகவஹாய சிஷேச்ச சீதா சீமந்தம் தத் சம்யோக வியோகதா. தேவியை ஆலிங்கனம் பண்ணிக்கிறார் ராமர். தேவியை ஆலிங்கனம் பண்ணிக்கிற அந்த ஒரு க்ஷணத்துல உள்ள ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறார், ஆனந்த பாஷ்பம் விடுறார். அதே சமயத்துல தேவியை விட்டு பிரிய போறோமேங்கிற துக்க பாஷ்பத்தையும் அதிகம் விடுறார். சீதளமான உஷ்ணமான பாஷ்பங்கள். அவாப்பிய லோகநாதம் ஸ்வம் அநாதாமிவ துக்கிதாயாம் உவாச்ச மதுரம் வாக்கியம் ஜானகீம் ஜெகதீபதி. லோகநாதன் இவர். ஆனால் அப்பேற்பட்ட லோகநாதன நாதனாக அடைஞ்சும் அநாதையை போல இருக்கக்கூடிய தேவியை பார்த்து ஜெகதீபதியான ராமர் மதுரமாக சொன்னார். சீதே ஜானாசி மே பாவம் பாவம் ஜானாமி தே ததாயா அனன்யாசி மயா தேவி பாஸ்கரேண பிரபாயதா. சீதே, உன்னுடைய பாவத்தை நான் அறிவேன், என் பாவத்தை நீ அறிவாய். நம்ம ரெண்டு பேரும் பிரியாதவர்கள். சூரியனும் சூரிய கிரணங்களும் எப்படி பிரிய முடியாதோ அது மாதிரி நம்ம ரெண்டு பேர்களும் பிரியாதவர்கள். ஏகம் தியஜேத் குலஸ்யார்த்தே குலம் கிராமாய சந்தியஜேத் தேசாயைவம் தியஜேத் கிராமம் ஏஷ தர்மோ ஹி பூபுஜாயாம். ஒரு வம்சத்துக்காக அல்லது ஒரு கணத்துக்காக ஒத்தரையும் தியாகம் பண்ணலாம். ஒரு கிராமத்தின் நன்மைக்காக ஒரு கணத்தையும் தியாகம் பண்ணலாம். ஒரு தேசத்தின் நன்மைக்காக ஒரு கிராமத்தை கூட தியாகம் பண்ணலாம் என்கிறது ராஜதர்மம். தியாகே ஹி பரமம் சௌக்கியம் பஷ்யந்தி முனயः பிரியே மம பிரீத்திம் வர்தயத்வம் தியாகேன குலவர்தினி. மகர்ஷிகள்லாம் தியாகத்துலதான் பரம சௌக்கியம் இருக்குங்கிறத பார்க்கிறார்கள். ஹே குலவர்தினி, நீயும் அப்பேற்பட்ட ஒரு தியாகத்தை பண்ணி என்னுடைய பிரீத்தியை வளர்ப்பாயாக. வால்மீகேராஸ்ரமே புண்ணியே தியஜாமி த்வாம் மனோரமே ஹே நிவசந்தி முனேர்தாஸ்யம் குரு சொர்க்க சுகாயனோ. வால்மீகி மகர்ஷியினுடைய ஆசிரமத்துல உன்னை விடுறேம்மா, அங்கேயே இருந்து கொண்டு கைங்கரியம் பண்ணிண்டு நம்ம ரெண்டு பேருடைய நிஸ்ரேயசத்துக்காகவும் அங்க இருந்து கொண்டு இரு. ஏவம் வதந்தம் பர்த்தாரம் சர்வதர்ம விதாம் வதம் உவாச்ச மதுரம் சீதா சதா பர்திருஹிதே ரதா. இவ்வாறு ராமச்சந்திர பிரபு சொல்லும் பொழுது மதுரமான வார்த்தைகளால சீதாதேவி ராமரிடத்துல பேச ஆரம்பிக்கிறார். அவளுக்கு ஒரே லட்சியம் பர்திருஹிதே ரதா,
பர்த்தாவுக்கு ஹிதமா நடந்துக்கணுங்கிறது தான். லோகே ஜீவிதுமிச்சாமி தவ சௌக்கியாய கேவலம் சயோகம் வா வியோகம் வா சொச்சந்தம் தாத்து மருகசி. உலகத்துல பிரபு உங்களுடைய சௌக்கியத்துக்காகவே நான் வாழ விரும்புகிறேன். உங்களோட கூட இருக்கிறதோ சயோகமோ வியோகமோ, சொச்சந்தமாக நீங்க என்னத்தை கொடுக்கிறீங்களோ அதை நான் ஏத்துக்கிறேன். பாலஹஸ்தகதாம் நாதேகே தாரவீம் புத்ரிகாமிவேகே வித்திமாம் ரகுவீரத்துவம் யதேச்சசி ததா குரு. ஒரு குழந்தை ஒரு பொம்மையோட விளையாடிட்டு இருந்ததுன்னா எப்படி அந்த பொம்மையானது குழந்தை எப்படி வச்சுக்கணும்னு நினைக்கிறதோ அப்படி இருக்கோ, அது மாதிரி நான் இருப்பேன். ஆதலால் நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதை செய்யுங்க என் விஷயமா. தொத்பாத கமலம் பிராப்தும், ஆனா ஒரு விஷயம், தொத்பாத கமலம் பிராப்தும் தியாகம் குர்வந்தி யோகினஹ கமர்த்தம் சாதயிஷ்யாமி த்யக்த்வா த்வாமேவ ராகவா. ஏதோ இப்போ சொன்னேளே தியாகம் தியாகம்னு பெருசா பேசினேளே, தியாகம் அப்படிங்கிறது யோகிகள் தபஸ்விகள் ரிஷிகள் அவள்லாம் உங்க சரணாரவிந்தத்தை அடையணுங்கிறதுக்காக அல்லவோ செய்யறா. உங்களையே தியாகம் பண்ணி நான் என்னத்தை சாதிக்க போறேன்? அபகீர்த்திம் மயா லோகே நாகம் இச்சாமி தே விபோ அத்தஸ்துவம் மாமபி த்யக்த்வா கீர்த்திம் ஸ்தாபய சாஸ்வதி. அது எப்படியோ போகட்டும், ஒரு காலம் பதிவிரத்தையா இருக்கக்கூடிய நான் உங்களுக்கு ஒரு அபவாதத்தை விரும்ப மாட்டேன். அதனாலேயே என்னையும் தியாகம் பண்ணிட்டு நீங்கள் அபவாதத்தை போக்கிக் கொள்ளுங்கள். சீதாயா வச்சனேனைவம் கோமளேனைவ சுஸ்திதாய சகம்பே ராமசைலேந்திரஹ மதுரேண பிரபோதிதஹ. தேவியினுடைய வச்சனம் ரொம்ப மிருதுவா தான் இருக்கு. ஆனால் இந்த மிருதுவான வாக்கியத்தினால ஹிமாலயம் போல அசையாத இருக்கக்கூடிய ராமச்சந்திர பிரபுவும் அசைந்தார். மதுரமான இந்த வாக்கியத்தினால மனசுக்குள்ள சீதா பிரேமையை உணர்ந்தார். உவாச்ச விஷதம் வாக்கியம் ராகவோ ஜானகீம் பிரியாம் ஆத்மானம் சாந்த்வயன் தஸ்யாஹ வச்சனேன மகாமனா. ரகுவீரன் ஜானகியின் இடத்துல விஸ்தாரமா பேசுறார். முதல்ல தன்னை சமாதானப்படுத்தி கொண்டார். மகாமனாக தைரியத்தை அடைஞ்சார். மேலும் பேசுறார். கிரீததாசோஸ்மியகம் சீதே பாதிவ்ரத்யேன தேன கே கிருபா கடாட்சலேசேன பாபம் தாபம் ச மேனுதே. தேவி, உன்னுடைய இந்த இப்பேற்பட்ட மகாபாதிவிரத்தியத்தினால நானே உனக்கு ஆட்பட்டவனாக ஆயிட்டேன், உனக்கு கடனாளி ஆயிட்டேன். இது மாதிரியான வார்த்தைகளை யார் சொல்ல முடியும் உலகத்துல? நீர் எப்படி வைக்கிறீர்களோ அப்படி நான் இருக்கிறேன், சொச்சந்தமா நீங்கள் ஆக்கிய பண்ணுங்கள் அப்படின்னு இப்பேற்பட்ட வார்த்தையை நீ சொன்னையே, இதுலயே நான் உனக்கு கடனாளி ஆயிட்டேன். உன்னுடைய கிருபா கட்டாட்ச லேசத்தினால என்னுடைய பாபத்தையும் தாபத்தையும் நீக்குவாயாக. கருணா பூர்ணயா திருஷ்டியா நகரீம் பஷ்ய ஜானகி தவ சோகேன மகதா நகரி நைவ தஹ்யதாயாம். உன்னுடைய கருணை ததும்பும் கண்களால இந்த அயோத்தியாவை கட்டாட்சிச்சுட்டு கிளம்பு இந்த இடத்த விட்டு. ஏன் அப்படின்னா, தவ சோகேன மகதா, உன்னுடைய சோகத்தினால இந்த நகரம் பொசுங்கி போகக்கூடாது, அழிஞ்சு போகக்கூடாது. குபுத்ரோ ஜாயதே லோகே குமாதா நைவ ஜாயதே தோஷபூர்ணே சுதேப்யேஷா குணமேவஹி பஷ்யதி. உலகத்துல கெட்ட புள்ளைங்கிறது உண்டுமா? கெட்ட அம்மான்னு கிடையவே கிடையாது. பிள்ளையினிடத்துல குற்றம் இருந்தாலும் அம்மா
பிள்ளையினிடத்துல பாசத்தையே வைப்பா, குணத்தையே பார்ப்பா. அது மாதிரி அயோத்தி மக்கள் உன்னுடைய குழந்தைகள். அவளுக்கு நீதான் அபயம் கொடுக்கணும். நிர்பயம் தவ நிந்தாயாம் அபி ஜாத குதூகலே லோகேஸ்மின் கருணாமேவ சதா துவம் கர்த்துமருகசி. உன்னையே நிந்த பண்றவாளையும் நீ சீதளமா கருணையே காட்டி அருளணும். அவளுக்கும் உன் கருணையை விட்டால் புகலிடம் கிடையாது. சுகப்பிரசூத்தியை கர்ப்பிண்யா யதா பித்ருகிருஹம் முதா பிராப்னுவந்தி ததா துவம் ச வால்மீகேராசிரமம் பிரஜயே. சுகப்பிரசவத்துக்காக ஸ்திரீகள்லாம் அப்பாவுடைய கிரகத்துக்கு போவா, கர்ப்பிணிகள்லாம். அது மாதிரியா நீயும் வால்மீகி ஆசிரமத்துக்கு போய் இருமா. அவ்வளவுதான் விஷயம். அது ஏவ முக்தா ததா சீதா கிருதாஞ்சலி புட்டானதா பபாஷே பாடம் இத்யேவ பாஷ்பூரித லோச்சனாய. தேவியினுடைய கண்கள்லையும் கண்ணீர் நிறைஞ்சிருக்கு. ராமர் இப்படி சொல்லும் பொழுதே அஞ்சலி செய்தாள். ராமரிடத்துல சொன்னா அப்படியே ஆகட்டும். அதுக்கு மேல சீதாதேவி கேட்கிறா, பாதுகாம் தேஹி தே நாத சர்வலோக நமஸ்கிருதாயாம் ஆர்த்தானாம் அகதீனாம் ச லோகேஸ்மின் அபயப்பிரதாயாம். பிரபோ, பாதுகைகளை கொடுங்கள். பரதன் ராமரிடத்துல பாதுகைகளை கேட்கும் பொழுது சர்வலோகத்துக்கும் யோகக்ஷேமத்தை வகிக்க வல்ல பாதுகைகள் என்று கேட்கிறார். அதையே இங்க தேவியும் சொல்றா, சர்வலோக நமஸ்கிருதாம் பாதுகாம். சர்வலோகங்களாலேயும் வணங்கத்தக்க உங்களுடைய பாதுகைகளை கொடுங்கள். இந்த பாதுகைகளே ஆர்த்தர்கள் அகதிகளுக்கு அபயம் கொடுக்கக்கூடிய பாதுகைகள் என்று தேவி சொல்லுகிறாள். ஆர்த்தர்கள்னு யார சொல்றா? அகதிகள்னு யார சொல்றா? உலகத்துல கஷ்டப்படுற ஜனங்களை அகதிகள்னு சொல்லலாம், ஆர்த்தர்கள்னு சொல்லலாம். கதி இல்லாதவாள அகதிகள்னு சொல்லலாம். அந்த அர்த்தம் எடுத்துக்கலாம். இங்க எடுத்துக்கலாம். ஆனால் அதை விட சுவாரஸ்யமான அர்த்தம், ஆர்த்தர்கள் அகதிகள் அப்படிங்கிறவ பிரபுவோட விரகம் தாங்க முடியாதவ. ராமச்சந்திர பிரபுவனுடைய விரகம் தாங்க முடியாதவ அப்படின்னு தான் பிரகரணார்த்தமாகப்படுகிறது. ஏன்னா பொதுவாகவே பாதுகைகளை வாங்கிட்டு போறது அப்படிங்கிற கட்டங்கள்லாம் பார்த்தாலே பரதம் தான் ஆரம்பிச்சு வச்சார். அப்புறம் பல அவதார புருஷர்கள் மகா புருஷர்களுடைய சரித்திரங்கள்ல இது நடந்திருக்கு. இந்த கட்டங்களெல்லாம் பார்த்தாலே இந்த பாதுகைகள், ராம பாதுகைகள் ரொம்ப தன்னுடைய பக்தனோ சிஷ்யனோ, அதுலயும் பிரதானமா சிஷ்யன், இது பாதுகை அப்படிங்கிறதே பகவத் சம்பந்தம் அப்படிங்கிறத விட குரு சம்பந்தம். குரு பாதுகை என்றுதான் அதுல உள்ள விஷயம். பரதனே ராமரிடத்திலேருந்து பாதுகைகளை பெறும்பொழுது ததர்ச பரதோ குரும், ராமரை குருவாக பார்த்து பாதுகைகளை குரு பாதுகைகளா பார்த்து தான் கொண்டு போறார். பாதுகை வாங்குற கட்டங்கள் எல்லாம் பார்த்தாலே என் பிரபுவை விட்டு பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதே என்று விரகத்தினுடைய பராகாஷ்டைக்கு போற பக்தனுக்கோ அல்லது சிஷ்யனுக்கோ பகவானோ குருவோ கொடுக்கக்கூடியதாத்தான் பாதுகை இருக்கு. என்ன இந்த பாதுகா ரூபத்துல நானே இருக்கேன்பா. பாதுகை வேற இல்லை, பிரபு வேற இல்லை. பிரபுவிடத்துல எது வந்தாலுமே அவர் வந்ததாத்தான் பொருள். இது சாதாரணமான அன்புலேயே உண்டு. யாரிடத்துல ரொம்ப ஒரு காதல் இருக்கோ, ஒரு காதலனுக்கு அந்த காதலியினுடைய ஒரு நூபுரத்தையோ அல்லது ஒரு மோதிரத்தையோ பார்த்தா கூட அவ்வளவு அவளே வந்தது போல சந்தோஷப்படுவான். அதேதான் பக்தி மார்க்கத்திலையும். சீதம்மா ராமரிடத்திலே மோதிரம் வந்த உடனே சாட்சாத் ராமரே வந்ததை போல இருந்தாள். பர்த்தாரம் இவ சம்பிராப்தா.
ராமரிடத்துல சீதாதேவியினிடத்துலேருந்து ராமருக்கு சூடாமணி போன உடனே சாட்சாத் சீதாதேவியே அடைஞ்ச சந்தோஷத்தை ராமர் அடைஞ்சார். பிராப்தாம் தாமிவ சிந்தையே. அது மாதிரி அது சூடாமணியா இருக்கட்டும், அல்லது மோதிரமா இருக்கட்டும், திவ்ய பீதாம்பரமா இருக்கட்டும், அல்லது பாதுகையா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு பிரபுவிடத்துலேருந்து வருதுன்னா அவரே வரார் அப்படின்னு ஒரு பக்தன் கொண்டாடுவான். அதனாலேயே பாதுகா ரூபத்துல அவரே இருக்கார், அவர்தான் என்கின்ற ஒரு திருஷ்டியில ஆர்த்தானாம் அகதீனாம் ச லோகேஸ்மின் அபயப்பிரதான். ராம விரகம் தாழாதவர்களுக்கு அபயப்பிரதமான பாதுகை, அந்த பாதுகையை அடியனுக்கும் கொடுங்கள். இத்யுக்தோ ரகுநாதோயம் சீதையா பிரேமபூர்ணயா ஸ்வபாதுகாம் ததௌ புண்ணியாம் சர்வசௌபாகியதாயினி. ரகுநாதனும் அந்த பாதுகைகளை சீதாதேவிக்கு கொடுத்தாராம். அந்த இடத்துல கொண்டு வந்து பத்த போட்டார். சர்வ சௌபாகியதாயினி, எல்லா விதமான சௌபாகியத்தையும் கொடுக்கக்கூடிய பாதுகை. சௌபாகியத்திலேயே மிகவும் உயர்ந்த சௌபாகியம் ஒரு ஸ்திரீக்கு பதியோட கூட இருக்கிறதுங்கிறது. அப்பேற்பட்ட ஒரு சௌபாகியத்தை இந்த பாதுகை கொடுக்க வல்லது. பாதுகை தான் ராமரோட சேர்த்து வைக்கும். வால்மீகேராசிரமம் சீதேயே கதாபித்வம் மனஸ்வினி நகி நிர்யாசிமே சித்தாத் துவமேவ மம தெய்வத்தம். நீ போய் வால்மீகி ஆசிரமத்துல இருக்கலாமா, இருந்தாலும் இந்த என்னுடைய ராஜபவனத்தை விட்டு நீ கிளம்பி போறையே தவிர என் உள்ளத்தை விட்டு என்னைக்கும் கிளம்ப மாட்டேன். நீயே என்னுடைய தெய்வம். யத்யஸ்தி பாக்யலேசோ மே புனஸ்தொத்தர்சனம் பவேத் தேவாஸ்ச முனயः சத்யம் குர்யுः மங்களம் ஆவயோः. பாக்யலேசம்ங்கிறது எனக்கு இருக்குமாகில் மறுபடியும் நான் உன்னை பார்ப்பேன், மறுபடியும் நாம் சந்திப்போம், வாழுவோம். இப்பொழுது நான் படுற ஆசையை தேவர்களும் முனிவர்களும் நிறைவேற்றட்டும். இத்யுக்த்வா ஜானகீம் ராமः பரிஷ்வஜ்யே புனః புனः ந திருப்திலேசம் சம்பிராப ந ஜஹௌ தாம் ததா ஸ்வயம். இவ்வாறு சொல்லிட்டு ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு சீதாதேவியை ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். ராமரால சீதையை விட முடியல, மறுபடியும் ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். அத யாமே சதுர்த்தே து பிரயாண கிருத நிச்சயாய ஞாத்வா பாவம் ராகவஸ்ய லக்ஷ்மணம் ரட்டதி ஸ்மசாய. நாலாஞ்சாமம் ராமருடைய பாவத்தை புரிஞ்சுட்ட சீதாதேவியே கிளம்பிடணும்னு சங்கல்பிச்சுட்டார். ராமரால விட முடியலங்கிறத பார்த்துட்டு லக்ஷ்மணன் இடத்துல சொல்றா, பிரஸ்திதாயா மம க்ஷிப்ரம் புண்ணியம் பிராச்சேதசாஸ்திரமம் ஆக்ஞயா ரகுநாதஸ்ய சௌமித்ரே ரதமாஹரே. வால்மீகி ஆசிரமத்துக்கு நான் கிளம்பிட்டேன்ப்பா லக்ஷ்மணா, கிளம்பிட்டேப்பான்னு தானே சொன்னதா ஆயிடக்கூடாது இல்லையா. ஆக்ஞயா ரகுநாதஸ்ய, ரகுநாதன் வாயை திறந்து ஆக்ஞை பண்ணல, இருந்தாலும் பாவம் ரகுநாதனுடைய ஆக்ஞையினால லக்ஷ்மணா தேர கொண்டு வா. இத்யுக்தோபி ச சௌமித்ரிஹி பத்தாஞ்சலி புட்டஸ்ததா தஸ்தௌ தத்ரைவ நிஷ்கம்பம் பிரதிமேவ சிலா கிருதா. லக்ஷ்மணனோட முகத்துல எந்த ரெஸ்பான்ஸும், அப்படியே ஜடம் மாதிரி நிற்கிறார், கல்லு மாதிரி இருக்கார். பிரதிமேவ சிலா, பொம்மை மாதிரி இருக்கார், கைகளை கூச்சன அப்படியே நிற்கிறார். அப்படி லக்ஷ்மண சுவாமி இருக்கும் பொழுது சீதாதேவி இன்னும் கொஞ்சம் உறுதியா அதை எடுத்து சொன்னா. உடனே அதன் பிறகு என்ன பண்றதுன்னு தெரியாம தேவியினுடைய சரணத்துல விழுந்தார். விழுந்து அஞ்சலி செய்து கொண்டு பக்தியோட கூட சீதாதேவியினிடத்திலையும் சொன்னார், ராமரிடத்திலையும் சொன்னார். அதீனத்துவம் சித்தமேவ யுவயோர் மம சர்வதா ததாபி ஜாயதே துக்கம் வஸ்து நாகம் அச்சேதனம். உங்க ரெண்டு பேருக்கும் அதீனம் தான். பாரதந்திரியம் என்கிறது இங்க சித்தம். பாரதந்திரியம் இது வலுக்கட்டாயமாகவோ ஃபோர்ஸ் பண்ணியோ வந்தது இல்லை.
இது விரும்பிய சித்தம், இதுதான் எனது இயல்னு தெரிஞ்சுண்டு அதுல இருந்துட்டு இருக்கிறவன் தான். அதனால தேரை கொண்டு வானா தேரை கொண்டு வருவேன், அதுல ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. இருந்தாலும் நான் ஒரு ஜடம் இல்லையே, அதனால தேரை கொண்டு வரும்படியாக நீங்கள் சொல்லும் பொழுது என் மனசுல துக்கமே வருகிறது. பூர்வமேவ வனம் கத்வா நாதேன சக மைதிலி அனுபூய பரம் துக்கம் கிம் புனः கிம் யாத்தும் இச்சசி. காட்டுல ஏற்கனவே நிறைய துக்கத்தை அனுபவிச்சாச்சே, மறுபடியும் அதை அனுபவிச்சுட்டு காட்டுக்கு போகணும் அப்படின்னு விரும்புறேமா, என்னத்தேன்னு சொல்றது? யுவயோகோ திக்கரோம் ஏதத் சுவாதந்திரியம் து நிரங்குஷம் ஏதன் நைவாஹமிச்சாமி ததாபி ஆக்யாம் கரோமி வாம். உங்களுடைய இந்த ஒரு பிடிவாதம், இந்த ஒரு கட்டுக்கு அடங்காத சுவாதந்திரியம், இதை நான் திக்காரம் பண்றேன். யாராவது வேண்டாம்னு சொல்லி நீங்க கேட்க மாட்டேலான்னு பாக்குறேன். இதை நான் விரும்பல, இருந்தாலும் உங்க ஆக்ஞையை செஞ்சுதான் ஆகணும், செய்யறேன். இத்யுக்த்வா லக்ஷ்மணம் தூனஹ சௌவர்ணம் செந்தனோத்தமம் ஆனினாய ஸ்வயம் சீதாம் தம் ஜடித்யாருரோகசாய. ரொம்ப துக்கிதனான லக்ஷ்மணன் அங்க சுவர்ண காந்தி மிக்க தேரை கொண்டு வந்தார். பட்டுன்னு அதுல தேவி ஏறி உட்கார்ந்துட்டார். ஆத்வாரம் அனுகத்தியினாம் அஸ்ராகுல விலோச்சனா ராகவோ துக்கிதா பிராப சூன்யம் அந்தப்புரம் புனः. பெரிய மாளிகை, இந்த மாளிகையினுடைய வாசல் வரைக்கும் தேவியை அழைச்சு கொண்டு விட்டார் ராமர், பரம துக்கத்தோட கூட. தேவி தேர்ல போய் ஏறின உடனே லக்ஷ்மணன் தேரை ஓட்ட ஆரம்பிச்ச உடனே கண்கள்ல கண்ணீர் ததும்ப ஸ்ரீராமச்சந்திர பிரபு தன்னுடைய சூன்யமான பவனத்துக்குள்ள பிரவேசிச்சார். நிஷன்னாரத மத்தியே சா ஸ்வவஸ்திர பிஹிதானனாய நததர்சே புரீம் புண்ணியாம் தரிசனானந்தவர்தினீம். சீதாதேவியோ தேர்ல எழுந்தருள் இருக்கும் பொழுது தன்னுடைய திருமுக மண்டலத்தை வஸ்திரத்தினால மூடிக்கொண்டு இருக்கிறாள். காண்பதற்கே ஆனந்தத்தை வளர்க்கக்கூடிய அப்பேற்பட்ட அந்த அயோத்தியா நகரத்தை தன்னுடைய கண்களால பார்க்கல. வீதீம் ச நகரீம் ரம்யாம் கிராமானு க்ஷேத்ராணி சத்வரம் தீர்த்தானி ச வனானி ஏவம் அதிக்ரம்ய கதோரதாய. வீதி, நகரம், கிராமங்கள், பல க்ஷேத்திரங்கள், பல தீர்த்தங்கள், காடுகள் எல்லாத்தையும் தாண்டி அந்த தேர் போறது. பூர்வம் ராமேண யுக்தாயா யதேவ ஆனந்தவர்தனம் அராமாயாஸ்து ராமாயாக ததபூத் சோகவர்தனம். இந்த இடங்கள்லாம் முன்னாடியே பார்த்திருக்கா தேவி. ராமரோட கூட இந்த இடங்கள்லாம் வரும்பொழுது எப்படி ஆனந்தப்பட்டிருப்பா. இன்னைக்கு இதெல்லாம் ராமர் இல்லாத இந்த சீதைக்கு சோகத்தையே வளர்க்கக்கூடியதாக இருக்கு. ஆசிரமம் புண்ணியம் ஆசாத்யே செந்தநாது அவருஹ்ய சாய பிரபேதே முனிபாதாப்ஜம் மைதிலி ஹம்சகாமினி. வால்மீகி மகர்ஷியோட ஆசிரமம் வந்தாச்சு. பரம பவித்திரமான அந்த ஆசிரமத்துல தேர்லேருந்து கீழே இறங்கினாள் சீதாதேவி. ஹம்சகாமினியான சீதை மெல்ல நடந்து வால்மீகி மகர்ஷியினுடைய சரணத்துக்கு வந்து விழுந்து சேவிக்கிறார். முனிஷ்ச ஆனீய வாத்சல்யாது பிதா துஹிதரம் யதா வீரப்பிரசூஹு பவேத்யேனாம் பூஜையாமாஸ ச ஆசிஷா. வாத்சல்யத்தோட கூட அப்பா இப்படி பொண்ணை வரவேற்பாரோ, அந்த பிரசவத்துக்காக ஆத்துக்கு வர பொண்ணை எப்படி வரவேற்பாரோ அது மாதிரி வால்மீகி முனிவரை வரவேற்கிறார். வீரபுத்திரனை பெற்றெடுப்பாய் என்று சொல்லுகிறார். முக்தாவளீவ முகுரே கபோலே ததிருசே ததா வைதேஹ்யா பாஷ்பதாரா தாம் சாந்தயா மாச வாருணி. முக்தாவளீவ முகுரே, கண்ணாடியில முத்துகள்லாம் தெரியும். அது மாதிரியா, அதாவது கண்ணாடி போல இந்த கபோலம்,
கண்ணாடியில் முத்துகள் தெரியறதுங்கிறது என்னென்ன டியூ டிராப்ஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த பாவம் இந்த இதில் பார்த்தேன்னா தெரியும், ஹேமந்த ருத்துவில் கண்ணாடியில் வந்து அப்படி டியூ டிராப்ஸ் தெரியும். அது மாதிரி தேவியினுடைய கன்னத்தில் கண்ணாடியொத்த கபோலத்தில் கண்ணீர் தெரிஞ்சது. அதை கண்ட உடனேயே தகப்பனார் போல இருக்கக்கூடிய வால்மீகி முனிவர் சீதாதேவியை சமாதானப்படுத்துறார். ஜானாமி ஸ்வயமேவாஹம் சர்வம் விஜாபனம் சகிம் இனோ லோக பிரகாஷோயம் தீபம் நைவ பிரதீக்ஷதே. எனக்கே தெரியுமா, தனியா எனக்கு தெரிவிக்கணுங்கிற அவசியம் இல்லை. சூரியனுக்கு வேற ஒரு தீபம் தேவையில்லை. லோகே கஸ்யாபி வைதேகி ந சம்மதம் இதம் பவேத் ஆனேஷ்யதி புனഃசத்வாம் லோகாராதன தத்பரஹா. இப்படி உன்னை கைவிட்டது அப்படிங்கிறது உலகத்துல யாருக்கும் சம்மதமாகாதுமா. லோகத்தை ஆராதனம் பண்ணணும் என்று இப்படி கைவிடுற மாதிரி விடுறாரே தவிர யாரையும் ராமர் கைவிட மாட்டார். ஒன்னு சீக்கிரமே அழைச்சுண்டுடுவார். தாவது அத்ரைவ திஷ்டத்வம் வத்சே வைதேகி நிர்பயம் விஹரந்தி யதா காமம் மகரி சாகரே யதா. அது வரைக்கும் நீ மாட்டுக்கு நிர்பயமா இந்த ஆசிரமத்துல நிம்மதியா இதிதாம் சாந்திதாம் சீதாம் தயைவ தபஸ்வினா பிரணம்ய உவாச்ச சௌமித்ரிஹி மயா கிம் கிரியதாம் இதி. இவ்வாறு வால்மீகி முனிவர் சொல்லும் பொழுதே லக்ஷ்மணர் தேவியினுடைய சரணத்தில் விழுந்தார். வேலை என்ன செய்யணுமா என்று கேட்கிறார். ததா பத்தாஞ்சலிர் தீனா சாகேதாபிமுகம் ஸ்திதா உவாச்ச வினதா சீதா மதுரம் லக்ஷ்மணேன சா. அயோத்தியாவை நோக்கி அஞ்சலி செய்தாள் சீதாதேவி. வினயத்தோட கூட மதுரமா லக்ஷ்மணன் கிட்ட சொன்னா, பிரபூணாம் பிரபவே தஸ்மை பிரணாமம் மே சமர்ப்பயே மாத்ருபியஸ்சே குருபியஸ்சே நாகரேபியஸ்சே லக்ஷ்மணா. பிரபுக்களுக்கெல்லாம் பிரபுவான ராமச்சந்திர பிரபுவுக்கு என்னுடைய பிரணாமம், தாய்மார்களுக்கு பிரணாமம் நமஸ்காரம், குருமார்களுக்கு நமஸ்காரம், அயோத்தியா நகரத்தில் வாழக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் என்னுடைய நமஸ்காரம். நாகமேதது வனம் பிராபிய துனோமி குலநந்தனா ஸ்மிருத்வா ஸ்மிருத்வா துக்கிதாஹம் ஏகதார விரதம் பிரபோஹோ. இப்படி வனவாச கஷ்டம் எனக்கு வந்ததேன்னு எனக்கு தாபம் இல்லப்பா. எதனால எனக்கு துக்கம் அப்படின்ன, அவர் ஏகபத்னி பிரதராச்சே. அவர் என்னை தவிர வேற யாரையும் விரும்ப மாட்டார், கல்யாணம் பண்ணிக்க மாட்டார். அவரை இனிமே யார் பார்த்துக்க போறார் என்கிறத நினைச்சுதான் எனக்கு துக்கம். ஜன்மாந்தரே பிதஸ்யைவ பாதசேவாம் சுதுர்லபாம் காமயந்தி கரிஷ்யாமி கானனேஸ்மின் தபோ மகது. ஜென்மாந்தரத்திலேயாவது அவரோட கூட இருக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கணும்னு விரும்பி கொண்டு அதுக்காக இந்த காட்டுல நான் தபஸ் பண்ண போறேன், இந்த ஆசிரமத்துல. ஏன் ஜென்மாந்தரம்? லோகே புத்திரவதி நூனம் துக்கம் ந ஆப்னோதி தேவரா இது விருத்தவச்ச சத்தியம் மயா தது அவதாரிதம். உலகத்துல குழந்தை பிறந்தாச்சு, அருமையான பிள்ளைகள் இருந்தா அப்படின்னா துக்கத்தை அடைய மாட்டாள் என்று பெரியோர்களுடைய வாக்கியம். அதை நம்பிதான் நான் வாழறேன். கர்ப்பஸ்திதேன புத்திரேன பூயோ ராகவம் ஆப்னுயாம் பூர்வம் யதா ஸ்வபர்த்தாரம் பரதேன சகுந்தலாய. என் கர்ப்பத்தில் உள்ள பிள்ளை அது பிறந்த உடனே அதோட கூட மறுபடியும் ராகவனை அடைவேன். எப்படி சகுந்தலா பரதனோட கூட துஷ்யந்தன் அடைஞ்சாளோ அது மாதிரி. இத்யுக்த்வா அஸ்ருமுகி தீனா தஸ்தௌ சீதா யசஸ்வினி நிர்யயௌ லக்ஷ்மணோ தேவீம் பிரணிபத்ய ததா முனிம். கண்களில் கண்ணீர் வருது தேவிக்கு. லக்ஷ்மணர் சமாதானப்படுத்தினார். வால்மீகியும் வணங்கி லக்ஷ்மணர் புறப்பட்டார். முனிபத்ன்யா தபஸ்வின்யா முக்தாச்ச முனிகன்யகாஹ மைதிலீம் சாந்த்வயாமாசு பிரேமபூர்வம் பிரியம் வதாய. முனி பத்னிகள்லாம் அங்கே இருக்கா, தபஸ்வினிகள். அப்புறம் குழந்தைகள்லாம் இருக்கா, குட்டிகள், கன்னிகைகள். அவள்லாம் வந்து சீதம்மா வந்திருக்கா என்று பிரேமையோட கூட
சீதாதேவியை வந்து சமாதானப்படுத்துறார். தேவி அந்த குழந்தைகளோட கூட அந்த ஆசிரமத்துல வாசம் பண்ண ஆரம்பிச்சா. கிரீடந்தி முனிகன்யகாபிஹி அனிசம் சங்கீர்த்திதம் வர்ணிபிஹி ஸ்ருண்வந்தி ரகுநாத வைபவ பரம் காவ்யம் ஜகன்மங்களம் அர்ச்சந்தி ச தபஸ்வினிஹ சவினயம் தாபிஷ்ச சம்லாலிதா தியாயந்தி பதிமேவ ராம மகிஷி சம்பிராப சாந்திம் பரா. ஆசிரமவாசம். முனி கன்னிகைகளோட விளையாடுவாளாம் தேவி. குழந்தைகள் அக்கா அக்கான்னு அதெல்லாம் பிரியமா இருக்கும். அங்க சிஷ்யாள் இருக்கா, வால்மீகி சிஷ்யாள். அவள்லாம் ராம கானம் பண்ணும் பொழுது அதை சிரவணம் பண்ணுவார். ஜெகன்மங்களமான அந்த காவியத்தை, ராமாயணங்கிறது பெரிய சமாதானம், அந்த ராமாயணத்தை சிரவணம் பண்ணுவார். வயசானவாளான தபஸ்வினிகள்லாம் இருப்பா இல்லையா, அவளுக்கு கைங்கரியம் பண்ணுவார். அவளும் சீதையை வாசல்யத்தோட பாப்பா, குழந்தை அப்படின்னு தான் கூப்பிடுவாளாம். அனவரத்தமும் இந்த இதெல்லாம் வெளியில இந்த விவகாரங்கள்லாம் ஓடிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள அனவரத்தமும் ராம தியானம். இவ்வாறு ராம மகிஷி சீதாதேவி வால்மீகி ஆசிரமத்துல சாந்தியை பெற்றாள். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம.